கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பீடத்தின் முன்பாக இயேசு கிறிஸ்துவுடைய இந்த சிலுவையை உற்று பாருங்கள். சிலுவையில் இறந்தவரே, சிலுவையால் வெற்றி அடைந்தவரே, சிலுவையில் இறந்தவரே, சிலுவையால் வெற்றி அடைந்தவரே, கண்ணீர் சிந்தியுமது சிலுவையின் வழியே வருவோம் நாங்கள். லாகத்தின் தலைவாவும் சீடனாய் வாழ்ந்திட விரும்புவோர் என்றுமென்றும், லாகத்தின் தலைவாவும் சீடனாய் வாழ்ந்திட விரும்புவோர் என்றுமென்றும், சிலுவை சுமந்துவும் பின்னாலே வந்திட அருளிய அன்பரே, தேரு இரத்தத்தால் என் பாவக்கரைகளை கழுகிடுவீர் எம் இறைவா, தேரு இரத்தத்தால் என் பாவக்கரைகளை கழுகிடுவீர் எம் இறைவா. ஆமென். ஆமென். முன்னுரை. இறைவா, எங்கள் இனிய தலைவா, இன்று மக்களை கவர்ந்தெழுக்கும் பாதைகள் பல. திரைப்பட அரங்குகள், அரசியல் மேடைகள், கட்சி கூட்டங்கள், உணவு விடுதிகள், மதுபான பாட்டில்கள், அழகிய பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், சுற்றுலாக்கள், இவையெல்லாம் மக்கள் நாடி விரும்பும் பாதைகள். நாங்களோ இரத்த சுவடுகளோடு கலரை சென்றடைந்த சிலுவை பாதையில் நடைபயில இதோ இங்கே கூடியிருக்கிறோம். வாழ்க்கை எனும் நெடும் பயணம் இறுதியில் கலரில் தானே முடிகிறது என்ற விரக்தி மனத்துடன் நாங்கள் வரவில்லை. கலரையிலிருந்து வெற்றி வீரராக எழுந்து சாவையே வாழ்வாக மாற்றினீர் அல்லவா? அந்த உயிர்ப்பின் மகிமையை நாங்களும் பெற ஆவல் கொண்டு நீர் நடந்த அதே கல்வாரி பாதையில் நடக்க முன்வந்துள்ளோம். உம்மை நெருக்கமாக பின்பற்றி வரும் எங்களுக்கு வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தாரும். எங்கள் எளிய மனங்களை தொட்டு ஏற்றமிகு எண்ணங்களை எங்கள் நெஞ்சங்களில் புகுத்தி நாங்கள் முழு மாற்றம் அடைந்து புது வாழ்வு காண வாழ்வின் தலைவா வரமருளும். புனித மரியாயே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஆமேன். முதல் நிலை. இறப்பிற்காய் தீர்ப்பிடப்பட்டோர் மாசற்ற இறைவனின் செம்மறியே, அபராதியாய் வீதித்தார் கரை ஒன்றும் இல்லாத ஆண்டவரை, செய்யாத குற்றங்கள் நிறையாய் சுமத்தின தூயவரான உம்மில், செய்யாத குற்றங்கள் நிறையாய் சுமத்தின தூயவரான உம்மில், இரக்கம் மிகுந்தவும் இரக்கத்தை பெற்றவர் துயரத்தில் ஆழ்த்தினர், இரக்கம் மிகுந்தவும் இரக்கத்தை பெற்றவர் துயரத்தில் ஆழ்ந்தினர், இறுதி தீர்ப்பில் நீர் பரிவோடு எங்கட்கு தாரும் விண்ணக இன்பம், இறுதி தீர்ப்பில் நீர் பரிவோடு எங்கட்கு தாரும் விண்ணக இன்பம். ஆமென்.
திவ்யேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி முக்க நன்றெறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது என்றால் அதே சிஷ்டபரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மரண தீர்ப்பிடப்படுகிறார். இயேசு இரட்சகரே, நீர் குற்றமற்றவராக இருந்த போதிலும் சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடப்பட்டீர். மற்றவர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டு ஏளனம் செய்யும் போதும் குற்றவாளியாக தீர்ப்பிடும் போதும் உம்மை போல் அனைத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கும் மனநிலை எனக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். இரண்டாம் நிலை. சிலுவை சுமக்கின்றார், உலகத்தின் பாவங்கள் சுமக்கின்றார். சிலுவை சுமக்கின்றார், உலகத்தின் பாவங்கள் சுமக்கின்றார். செல்கின்றார் உலக மீட்பர், ஏளனம் நிறைந்த பாதை வழியே. மாந்தர சொல்லுங்கள், நான் என்ன செய்தேனின் தோளில் சிலுவையேற்ற. மாந்தர சொல்லுங்கள், நான் என்ன செய்தேனின் தோளில் சிலுவையேற்ற. பால் தேன் நிறைந்துள்ள நாட்டுக்கு உங்களை ஆவலாய் நடத்தி சென்றேன். ஏன் இந்த செய்கைகள் எல்லாம் மறந்து என் ஆன்மாவில் துயரம் தந்தீர். ஏன் இந்த செய்கைகள் எல்லாம் மறந்து என் ஆன்மாவில் துயரம் தந்தீர். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. திவ்யேசுவை ஆராதித்து நீங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது என்றால் அதே இஷ்டபாரமான சிலுவை கொண்ட உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று கூறிய இயேசுவே, என்னுடைய துன்பங்களும் துயரங்களும் ஆகிய சிலுவையை சுமந்து கொண்டு உம்முடைய இரத்தம் பதிந்த பாத சூடுகளை நானும் பின்தொடர்கிறேன். எனக்கு வரும் சோதனைகள் வேதனைகள் எல்லாம் குறை கூறாமல் அன்புடன் ஏற்று வாழும் மனநிலையை எனக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். மூன்றாம் நிலை. சிலுவையின் கனத்த பாரம் சுமந்திட இயலாமல் உலக மீட்பர் பாதங்கள் தவறி வீழ்ந்தார், கற்கள் நிறைந்த பெருவழியில். சிலுவையின் கனத்த பாரம் சுமந்திட இயலாமல் உலக மீட்பர் பாதங்கள் தவறி வீழ்ந்தார், கற்கள் நிறைந்த பெருவழியில். பாதங்கள் கற்களில் தட்டி முறிந்திட குருதி பெரு கெடுக்க. பாதங்கள் கற்களில் தட்டி முறிந்திட குருதி பெரு கெடுக்க. மானிடரில்லை வானவரில்லை தாங்கி துணை புரிய. மானிடரில்லை வானவரில்லை தாங்கி துணை புரிய. மனத்துயர் நிறைந்த கண்ணீர் சிந்தியும்
முன்னில் வருகின்றோம் நாங்கள். மனத்துயர் நிறைந்த கண்ணீர் சிந்தியும் முன்னில் வருகின்றோம் நாங்கள். ஆமேன். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் செய்கிறோம். அது என்றால் அதே சிஷ்டபரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். கற்கள் நிறைந்த வழியில் தளர்ந்த உடலோடும் தள்ளாடும் கால்களுடனும் சிலுவையின் பாரத்தால் முகம் குப்பர நிலத்தில் விழுந்த இயேசுவே, உம்மை நன்றியோடு துதித்து ஆராதிக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் வரும் அன்றாட துன்பங்களை எதிர்கொள்ள உமது அருளை பொழிந்தருளும். என் சிலுவையை சுமக்க சக்தி இல்லாமல் தளரும் போது சோர்ந்து போகாமல் துணிவுடன் எழுத நடக்க துணை புரிந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமேன். ஆமேன். 4ஆம் நிலை. பாதையில் அழுது வந்த அன்னையை தன் மகன் திரும்பி பார்க்க விண்ணக கதிர்கள் சிந்தும் கான்களில் துயரம் வந்தடைய. பாதையில் அழுது வந்த அன்னையை தன் மகன் திரும்பி பார்க்க விண்ணக கதிர்கள் சிந்தும் கண்களில் துயரம் வந்தடைய. யாரோடு உம்மை நான் ஒப்பிட்டு செய்வேன் துயர பெருங்கடலே. ஆழமயலை அடித்து வரும் துயரத்தின் யாரோடு உம்மை நான் ஒப்பிட்டு செய்வேன் துயர பெருங்கடலே. ஆழமயலை அடித்து உயரும் துயரத்தில் ஆழத்தை யார் அறிவார்? கண்கள் சிந்தும் நீரெல்ல பாவ கரையை கழுவி போக்கும். கண்கள் சிந்தும் நீராலின் பாவ கரையை கழுவி போக்கும். ஆமென். திவேஸ்வேமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் செய்கிறோம். அது என்றால் அதே சிஷ்டபரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தம் தாய் மரியாளை சந்திக்கிறார். தாயின் நொறுங்கி வெடிக்கும் உள்ளத்தை கண்டு மிகுந்த வேதனையுற்று நொந்துருகிய இயேசுவே, உம்மை என் வாழ்வின் அனைத்துமாக ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிறேன். நான் துன்புறும் நிமிடங்களில் தாயின் தியாக நிலை எனக்கு ஆறுதல் அளிக்கட்டும். தேவ அன்னையின் வேதனைக்கு காரணம் எங்களுடைய பாவங்கள் தான் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அவற்றுக்கெல்லாம் பரிகாரம் செய்ய எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்தியாலை பாற்றி தந்தலும் சுவாமி. 5ஆம் நிலை. சிலுவையை தாங்கி செல்லும் இறைவனை சீமோன் உதவுகின்றார். சிலுவையை தாங்கி செல்லும் இறைவனை சீமோன் உதவுகின்றார். இறைவாவும் சிலுவை தாங்க நான் பெற்ற பேரென்ன மேலானது. சிலுவை எத்துணை எளிதும் சுமை மகிழ்விக்க வல்லது. வேதனையற்றோர்க்கு ஆறுதல் நல்கிடும் சிலுவையை வணங்குகிறோம். உலகத்தின் தலைவாவும் சிலுவையை தாங்கிட அருள் செய்வீரும் சாட்சி என்றும்.
உலகத்தின் தலைவாவும் சிலுவையை தாங்கிட அருள்வீரும் மாற்றி என்றும். ஆமென். உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செய்கிறோம். அது என்றால் அதே அசிஷ்டபரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கருணை கடலாகிய இயேசுவே, இந்த நிலையில் நான் உம்மை கண்டிருந்தால் உமக்கு உதவி செய்ய நான் முன் வந்திருப்பேன். ஆனால் சின்னஞ்சிறிய என் சகோதரருள் ஒருவருக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்றுரைத்த இயேசுவே, என்னை சுற்றிலும் உள்ளவர்களில் உம்மை கண்டு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய எனக்கு அருள் புரியும். அப்போது நானும் சீமோனை போல் ஆசிர்வதிக்கப்படுவேன். இவ்வன்பு பணியை நானும் பிறருக்கு தொடர்ந்து செய்து நிறைவடைவேன். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரன் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். ஆமேன். 6ஆம் நிலை. வாடி தளர்ந்த முகம், இறையோனின் கண்களும் சோர்ந்து மங்க, வேரோனை கால்விழி நீர் சிந்திய திருமுகம் துடைக்கின்றார். விண்தூதர் எல்லாருக்கும் ஆனந்தம் நல்கிடும் வானத்தின் வெண்ணிலவே, தாபோர் மாமலை மேலேவும் முகம் கதிரனை போல் ஒளிர, இன்ற முகத்தின் அழகு முழுதும் குன்றி துயரத்தில் மூழ்க, இன்ற முகத்தின் அழகு முழுதும் குன்றி துயரத்தில் மூழ்க. ஆமென். திவ்யேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது என்றால் அதே பரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் திருமுகத்தை வெரோனிகா அம்மாள் துடைக்கிறார். எனக்கு இரக்கம் காட்ட யாரேனும் உண்டோ என பார்த்தேன் என்று இறைவாக்கினர் வழியாக குறிப்பிட்ட இயேசுவே, வெரோனிக்காளை போல் நானும் உமக்கு உதவி செய்ய ஆசைப்படுகிறேன். அடுத்திருப்போர் மற்றும் ஏழை எளிய மக்களின் தேவைகளில் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய்ய எனக்கு அருள் புரிந்தருளும். உம்முடைய பாடுகளின் மறையாத முத்திரையை என் இதயத்தில் பதிய செய்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். 7ஆம் நிலை. நண்பகல் வெயிலில் சோர்ந்தார் சொல்லண்ணா அடிகளால் தள்ளாடினார். உடல் சோர்ந்த மீட்பர் மீண்டும் தரையிலே வீழ்கின்றார். உலகத்தின் பாவங்கள் தானும்மை வீழ்த்தின, துயரத்தில் ஆழ்த்தின. பாரம் நிறைந்தவும் சிலுவை செய்ததன் காரணம் என் பாவமே. துயரம் நிறைந்துமது பாதம் அடைந்தேன் நான், அழுகின்றேன் இறங்கிடும் என்னில். துயரம் நிறைந்துமது பாதம் அடைந்தேன் நான், அழுகின்றேன் இறங்கிடும் என்னில். ஆமென். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் செய்கிறோம். அது என்றால் அதே பரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். சிலுவை பயணத்தின் போது சுற்றிலும் உள்ளவர்களால் ஏளனம் செய்யப்பட்ட இயேசுவே, தந்தை எனக்கு கொடுத்த துன்பக் கிண்ணத்தில் நான் குடிக்காதிருப்பேனோ? தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவே இவ்வுலகத்திற்கு வந்தேன் என்றுரைத்த இயேசுவே, நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. நாங்கள் எதிர்கொள்ளும் சோதனைகளால் தளர்ந்து விழுந்து
எழுந்து நிற்க முடியாமல் தடுமாறும் போது உம்முடைய திருக்கரத்தை நீட்டி எங்களுக்கு உதவி புரிந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். எட்டாம் நிலை. எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். அழுவீரே உங்களையும் மக்களையும் நினைத்து. வேதனை நிறைந்த காலம் வரும், கண்ணீர் நிறைந்த காலம் வரும். மலைகளே எங்களை மூடுங்கள் என்ற ஓர் ஓசை கேட்குமெங்கும். இதயம் முருகி அழுகின்ற பெண்கட்கு இறைவன் ஆறுதல் அளித்தார். இதயம் முருகி அழுகின்ற பெண்கட்கு இறைவன் ஆறுதல் அளித்தார். ஆமேன். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி எமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது என்றால் அதே சிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் சொல்கிறார். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றுரைத்த இயேசுவே, உமது சொல்லொன்னா உடல் வேதனையும் மனவேதனையும் மறந்து எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் அளித்தீரே. எளியவர்களின் அடைக்கலமாகிய இயேசுவே, எங்கள் துன்ப நேரங்களில் எங்களுக்கு ஆறுதலாக நின்று திடனளித்து எங்களுக்கு துணை புரிந்தருளும். எங்கள் பாவங்களையும் எங்கள் மூதாதையரின் பாவங்களையும் மன்னித்தருளும். உம் திரு இரத்தத்தால் எம்மை கழுவி பரிசுத்தமாக்கியருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். ஆமேன். ஒன்பதாம் நிலை. கை கால்கள் தளர்ந்தன, இறைவனின் திருவுடல் சோர்வுற்றது. சிலுவையுடன் மூன்றாம் முறை தரையில் விழுகின்றார் இறை மைந்தன். மெழுகு போல் என்னுள்ளம் துயரால் உருக, தொண்டை வறண்டு ஒட்ட, தாழ்ந்தது என் நாவு, உடலும் நொறுங்கி இறப்பும் வந்தது. பெருகிடும் துயரங்கள் தளர்ந்திடும் பூவுடல், உருகிடும் எந்தன் உள்ளம். பெருகிடும் துயரங்கள் தளர்ந்திடும் பூவுடல், உருகிடும் எந்தன் உள்ளம். ஆமேன். ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் செய்கிறோம். அது என்றால் அதே சிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். எதிரிகளின் கொடூர செயல்களால் பாடுகள் பட்டு இரத்தமெல்லாம் சிந்தி உடல் தளர்ந்து கீழே விழுந்த இயேசுவே, நீ துன்புறுத்து இயேசு நான் என்று அன்று சவுலுக்கு அருளிய வார்த்தைகள் இன்று எனக்கும் உரிதாகுகிறது. கருணை நிறைந்த இயேசுவே, உம்முடைய பாடுகளை நினைக்கும் போது என்னுடைய வேதனைகள் சாதாரணமானவை. வாழ்க்கை பாதையில் நான் சோர்வடையாமல் உம்மை நினைத்து அனைத்தையும் அன்புடன் தாங்கிக் கொண்டு பிறரை மனம் நோக செய்யாமலும் துன்புறுத்தாமலும் வாழ எனக்கு வரமருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். ஆமேன். பத்தாம் நிலை. அடைந்தது துர்ப்பயணம், கல்வாரி குன்றதன் மேற்பரப்பில். இயேசுவின் ஆடைகளை
எதிரிகள் ஒன்றாக உரிந்தெடுத்தார். எதிரிகள் தன் சுற்றும் சூட்டமாய் கூடி கூக்குரல் போட்டனர். சீட்டிட்டு பகிர்ந்தனர் எந்நாடையெல்லாம் பாவிகள் எதிரிகள். இறைவா தூய்மையெனும் வெண்தூய ஆடைகள் இறங்கி எம்மில் போர்த்தும். இறைவா தூய்மையெனும் வெண்தூய ஆடைகள் இறங்கி எம்மில் போர்த்தும். ஆமென். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது என்றால் அதே அதிர்ஷ்டபரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன. என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள், என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்று எழுதியுள்ள மறைநூல் வாக்கு நிறைவேறியது. இரத்தத்தால் ஒட்டியிருந்த ஆடைகள் உரித்தெடுக்கப்பட்ட போது மிக அதிக வேதனைப்பட்ட இயேசுவே, பாவம் நிறைந்த பழைய மனிதனை உரித்தெடுத்து உம்மையே அடைவதற்கும் உம்மை போல் வாழ்வதற்கும் அருள் புரிந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். ஆமேன். 11ஆம் நிலை. இச்சிலுவையில் கிடத்தினார்கள், இயேசுவின் கை கால்கள் அறைகின்றார்கள். மாந்தர்க்கு மீட்பு தந்த இயேசுவின் புனிதமாம் கை கால்கள். கனிவற்ற எதிரிகள் சேர்ந்து துளைத்தனர் கைகளும் கால்களுமே. பெருகுது வேதனை உருகுது என்னுயிர் நிலையற்ற இவ்வாழ்க்கை. மரணம் வீரித்தோர் இருளில் சிக்கினேன், நடுங்கினேன் முழுவதுமாக. மரணம் விரித்தோர் இருளில் சிக்கினேன், நடுங்கினேன் முழுவதுமாக. ஆமேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது என்றால் அதே பரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். எங்கள் உலக இரட்சகரே, அன்பின் புதிய தூதுவராய் வந்த உம்மை உலகம் சிலுவையில் அறைந்தது. உம்மை சார்ந்தவர்களாகதால் உலகம் உம்மை எதிர்த்தது. எஜமானவரை விட வேலைக்காரன் பெரியவன் இல்லை என்று மொழிந்தீரே. பிறரால் நாங்கள் துன்புறுத்தப்படும் போது உம்மை போல் அமைதியுடன் ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்க எமக்கு வரமருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். ஆமேன். 12ஆம் நிலை. சிலுவையில் உயிர் துறந்தார் இயேசு. சிலுவையில் உயிர் துறந்தார் உலகத்தின் தலைவராம் மீட்பர் இயேசு. நம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? சிலுவையில் உயிர் துறந்தார் உலகத்தின் தலைவராம் மீட்பர் இயேசு. கதிரோனின் ஒளிமறைய உலகெங்கும் காரிருள் பரந்தது. நரிகட்கூரங்கிட வளையுண்ட பறவைக்கு கூண்டு தாங்கிட மனுமகன் உலகத்தில் தன் தலை சாத்திட இடமில்லை ஓரிடமும். புல்லனை முதல் உம்மை தொடர்கின்ற ஏழ்மை தொடர்ந்தது கல்வாரி மட்டும்.
புல்லனை முதலும்மை தொடர்கின்ற ஏழ்மை தொடர்ந்தது கல்வாரி மட்டும். ஆமென். ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது என்றால் அதே பரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். தெய்வீக இரட்சகரே, நீர் உயிர் விட்ட போது சூரியன் இருண்டது. தேவாலயத்தின் திரைசீலை இரண்டாக கிழிந்தது. பூமி குலுங்கி பாறைகள் பிளந்து கல்லறைகள் திறக்கப்பட்டன. நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் எவ்வளவோ ஏக்கமாயிருக்கிறேன் என்ற இயேசுவே, உம்முடைய தகனப்பலி நிறைவேறியது. என் பலியும் ஒரு நாள் முடிவாகும். நானும் ஒரு நாள் இறப்பேன். அன்று உம்மை போல் தந்தையே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறி உயிர்விட எனக்கு அருள் புரிந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மருத்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். ஆமேன். 13ஆம் நிலை. அன்பு மகன் திருவுடல் அன்னையின் மடியில் கிடத்தினார்கள். அலைக்கடல் போல தாயே துயரம் அளவிட இயலாதென்றோ. பெருகி வரும் துயரத்தின் வாழினால் உந்தன் இதயம் முறிந்ததென்றோ. ஒருவரும் இல்லை ஆறுதல் சொல்லிட வேதனை நிறைத்தாயே. வளர்கின்ற துக்கத்தில் சுற்றும் திரும்பினேன், எங்குமே ஆறுதல் இல்லை. வளர்கின்ற துக்கத்தில் சுற்றும் திரும்பினேன், எங்குமே ஆறுதல் இல்லை. ஆமென். ஆராதித்து வணங்கி முக நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது என்றால் அதே அசிஷ்ட பரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடல் மரியன்னை மடியில் கிடத்தப்படுகிறது. மிகுந்த வியாகுலமடைந்த மாதாவே, உம்முடைய அருமை மகன் மீது உமது மடியிலிருந்து மௌனமான மொழியில் நான் சொல்கிறேன் என்று கூறிய போது நீர் அடைந்த வேதனை யாரால் அளவிட முடியும்? பாலன் இயேசுவை கையில் ஏந்தியதிலிருந்து கல்வாரி மரணம் வரை ஒவ்வொன்றும் உம் இதயத்தை குத்தி திறந்தது. உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும் என்ற இறைவாக்கினர் சிமியோனின் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. இயேசுவின் பாடுகளின் போது நீர் அனுபவித்த வேதனைகளை நினைத்து அடுத்தவர் அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டு வேதனைப்படும் போது அவர்களுக்கு ஆறுதலாக நின்று செயல்பட என்னை பக்குவப்படுத்தியருளும் தாயே. ஆமேன். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். வருத்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். 14ஆம் நிலை. இயேசுவின் தூய உடல் முறை போல அடக்கம் செய்கின்றனரே. வெற்றி மலர்ந்துயரும் உயிரின் ஊற்றாகும் மக்கல்லரை. 3 நாள் மீனின் உள்ளே இருந்தோராம் யோனாயிரை வாக்கினர் போல் வேதனை எல்லாம் ஏற்றோரம் ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர் தெழுவார். மாட்சியோடு உயிர்த்து உம்பருகை எதிர்கொள்ள தந்திடும் உந்தன் ஆசீர். மாட்சியோடு உயிர்த்த உம்பருகை எதிர்கொள்ள தந்திடும் ஆசீர். ஆமென். ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது என்றால் அதே பரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார்.
என் ஆன்மாவை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர், உம் புனிதர் அழிவு காண விட மாட்டீர் என்ற மறைநூல் வாக்கின்படி அகோர பாடுகள் பட்டு இறந்து மகிமையடைந்த இயேசு இரட்சகரே, உம்மோடு இறப்பவர்கள் உம்மோடு வாழ்வார்கள். இடுக்கமான கிறிஸ்தவ வாழ்வு வழியாக நாங்கள் உம்மோடு கூட அடக்கம் செய்யப்படுகிறோம் என்ற நிலையை உணர்ந்து பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்களாய் பரிசுத்தமாய் வாழ எமக்கு அருள் புரிந்தருளும். ஆமேன். ஆமேன். கண்களை மூடி எங்கள் பேரில் கரங்களை கும்பிட்டு உற்று நோக்குவோம். நமக்காக பாடுபட்ட இயேசுவின் முகத்தை, அவருடைய பால் வடிந்த முகத்தை உற்று பாருங்கள். தலையிலோ முள்முடி, உடலெல்லாம் உழுத உடம்பு போல, உடலெல்லாம் இரத்தம், கைகளிலோ கால்களிலோ ஆணிகளால் துளைத்தார்கள், விழாவிலோ ஈட்டியால் குத்தினார்கள். உழுத நிலம் போல இதோ அனைத்திற்கும் மேலான நம் இறைவன், அன்பே சுடரான இறைவனுடைய பாடுகள் எதற்காக? உனக்காக, எனக்காக. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆமாண்டவரே, இந்த அதிகாலை பொழுதினிலே தவக்காலத்தில் இதோ நாங்கள் 2ஆம் நாள் உம்முடைய திரு சிலுவையின் பாரத்தோடு உமோடு நாங்கள் பயணித்தோம். ஆண்டவரே, இந்த அருமையான சந்திப்பை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கேட்கப் போகின்ற அனைத்து பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பொறுத்தருளும் கர்த்தாவே. ஆமென். ஒரு தருணம் கர்த்தாவே, உமது ஜாலத்தின் பாவத்தை என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. ஒரு தருணம் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவத்தை என்றென்றைக்கும் எங்கள் பேர் கோபமாயிராதே சாமி. ஒரு தருணம் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவத்தை என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதே சாமி. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.